தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையான அளவு நம்ம சேர்த்துக்குவோம். அதை பார்த்துக்கோங்க. இந்த அளவு தான் சேர்க்குறேன் நான். இதை சேர்த்தோன்னே வெட்டி வச்ச சின்ன சின்ன வெங்காயத்தெல்லாம் அப்படியே எடுத்து அதில் போட்டுடுறோங்க. அதுக்கப்புறமா அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிட்டோம்னா வெங்காயம் வந்து சீக்கிரமாகவே வதங்கிடுங்க. வதக்கிறது நம்ம பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதங்கணும். நான் இப்போ காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வதக்கிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகத்தூள் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா பொடி அதையும் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பெப்பர் அதையும் கொஞ்சோண்டு கலந்து போட்டுக்கிறேங்க. அப்புறம் தேவையான அளவு காரப்பொடி அது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணணுங்க. இப்போ கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா அதிலேயே மிக்ஸ் ஆயிரும். சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். இது மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெட்டி வச்ச தக்காளி, நான் தக்காளி ரொம்ப நல்லா பொடிசாக நறுக்கியிருக்கேன், நல்லா இதாகணுன்றதுக்காக. அதையும் அதிலே போட்டு கொஞ்சம் நல்லா பிரட்டிக்கலாம். பிரட்டிக்கிட்டு இதை கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் மூடி வச்சா கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா வாசனை வந்திருக்கு. இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம வெட்டி வச்ச சிக்கன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து நம்ம அதெல்லாம் வரிசையாக போட்டு அதை அப்படியே பிரட்டி விட்டுக்குவோம். நல்லா அதில் ஃபுல்லாக அப்ளை ஆகிற அளவுக்கு பிரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி. அப்புறமேட்டுக்கு கொஞ்சோண்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏன்னா சிக்கனில் உப்பு போட்டிருக்க மாட்டோம். அப்புறமேட்டுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. தண்ணி ரொம்ப வேணும் ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு மாதிரி இருக்கும். நான் கிரேவி மாதிரி செய்கிறனால கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டேன். எனக்கு கெட்டியாக இருந்தால் பிடிக்கும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா சூப்பராக டேஸ்ட்டு இருக்கும். அதுலேயே நான் மல்லி இலையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சோண்டு வாசனைக்காக. சூப்பராக இருக்கும். இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணுறதுக்கும் நல்லா இருக்குங்க. கொதிக்குது பாருங்கள், வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். நமக்கு தேவையானவங்களுக்கு இப்படி அழகாக எடுத்து கொடுத்தோம்னா சூப்பராக இருக்கும்.